அது நான் என்ன சொல்றேன், இப்படி யோசிச்சு பாருங்களேன். மனைவி தவறிட்டாக்கா உடனே 2வது கல்யாணம் பண்ணிடுறீங்கல்ல, அதையும் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பொண்டாட்டி 2வது பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த சம்சாரத்தோட ஃபோட்டோ மாட்டிருக்கும். நம்மளால சொல்லுவாப்புல 2வது பொண்டாட்டியை பார்த்து, சரசு இதாம்மா உங்கள் அக்காவை நல்லா தொட்டு கும்பிட்டுக்க சாமி, அதுவும் லூஸ் மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கும். இதெல்லாம் உன் அக்கா போட்ட துணிமணிமா, இனிமேல் உன் துணிமணியை நினச்சி நீனே போட்டுக்க. இதெல்லாம் உன் அக்கா போட்ட நகை நட்டுமா, அதையும் ஓ நகை நட்டை நினச்சி நீனே வச்சுக்க. இது உன் அக்கா பேத்த புள்ள குட்டி தங்கம், இனிமேல் உன் புள்ள குட்டியை நினச்சி நீ தான் வளர்க்கணும். சொல்கிறீங்கல்லங்க, ஆண்களுடைய உழைப்பு. ஆனால் பெண்களுடைய பொறுப்பு எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வார்த்தைக்காக இப்படி சொல்கிறேன், தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன், நாங்களும் புருஷனும் ஒருத்தர் தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், புருஷன் மண்டே போட்டார், நாங்களும் இன்னொருத்தனை கட்டி கூட்டிகிட்டு வந்து, டே ராமசாமி இதாண்ட ஒன்னோட தொட்டு கும்பிட்டுக்க, இது ஒன்றும் போட்ட செருப்புடா, இனிமேல் உன்னோட செருப்பா நினச்சி நீனே வச்சுக்க. இது ஒன்றும் போட்ட இத்து பொண்ணு 100,000 தங்கம், அதையும் நீனே வச்சுக்க. இது ஒன்றுனுக்கு நான் பெற்ற 2 புள்ளக்குட்டி சாமி, அது உன் புள்ளக்குட்டியை நினச்சி நீ தான் வளர்க்கணும். சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்குமா? அந்த சமூகம் ஏற்றுக்குமாங்க?